வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து பேசும்பொழுது அவருக்காக காட்டப்படக்கூடிய பிம்பம் அப்படின்றது யாருக்கும் அஞ்சாத ஒரு நபர். பாண்டே அமெரிக்கா போனப்போ ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பார். சும்மா மோடியோடைய டிராவல் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, அங்க போறாரு இங்க போறாருன்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரனா நடுங்குறான் மோடியை பார்த்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருப்பாரு. ஈச் அண்ட் எவ்ரி டைம் பாஜக ஏன் நரேந்திர மோடி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு அஞ்சாத தலைவர், இந்தியாவை தலை நிமிர்த்தி வச்சுட்டாரு, எல்லாருமே மிரள்றாங்க, இந்தியா வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டியில என்ன இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் நேரடியாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல இந்தியாவை டீல் பண்ணிருக்காரு, இந்திய அரசை டீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாஜக அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க. பாஜகவுடைய ஆதரவாளர்கள் யாராவது ரியாக்ட் பண்ணா கூட நட்டா சொல்லி அந்த போஸ்டர் ரிமூவ் பண்றது. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு எக்ஸ்ட்ரத்துல ஒரு போஸ்ட் கங்கனா ராணாவத் ஒரு இஷ்யூல ஒரு ட்வீட்டை போடுறாங்க. போட்ட உடனே ஜேபி நட்டா இன்டர்வீன் பண்ணி அந்த ட்வீட்டை ரிமூவ் பண்ணுன்ற அளவுக்கு பேசுறாங்க. ஒரு அரசு இந்தியாவுக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கு, என்னதான் மாற்றுக்கருத்துலாம் இருந்தாலும் ஒரு பிரதமர் அவர் அமெரிக்காவை பார்த்து இப்படி அச்சப்படுவதற்கு, அந்த கட்சிக்காரர்கள் அச்சப்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு ட்ரம்பை பார்த்து? இங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நரேந்திர மோடிக்கு கட்டி எழுப்பப்பட்ட அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, 23ஆம் புலிகேசி கட்டாயம் உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். உலகம் இவரை பார்த்து பயப்பட்டதா இல்லையாங்கிறது இல்லை, இவர் குஜராத்தில் பண்ணதை பார்த்து நான் உலகத்தின் மத்தியில் எப்படி விழிப்பேன், சர்வதேச சமூகத்தின் மத்தியில் நான் விழிப்பது எப்படி அப்படின்லாம் அட்டல் பிகாரி வாஜ்பாய் எல்லாம் சொன்னார். ஸோ அதுக்கு பின்னால் தான் there are two things. ரவுடியாக இருக்கிறதுக்கும் வீரனாக இருக்கிறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் குஜராத் படுகொலைகளுக்கு பிறகு அவருக்கு அதை இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க, குஜராத்தில் நடந்த படுகொலைக்கு பின். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தில் எந்த நாட்டிலையாவது பிரதமர் அல்லது முதலமைச்சர் வேட்பாளர்னா எங்கள் வேட்பாளர் நல்லவர், வல்லவர், நேர்மையானவர், எளிமையானவர், இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த 56ங்கிறத எப்போ அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? 2013 படுகொலைக்கு பிறகுதான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா? 2013 செப்டம்பரில் பண்ணுறாங்க. அவர் பிரதமர் வேட்பாளர் என்று சொன்ன பிறகுதான் அவருக்கு அந்த 56 இன்ச், அப்புறம் சௌக்கிதார், இதெல்லாம் அவங்க ஸ்லோவாக அதுக்கு பின்னால் தான் பில்டு பண்ணுறாங்க. பட் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாதுங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். அமெரிக்காவுக்கு போகும்போது நம்முடைய அப்படியே பெருமையை உயர்த்தி விட்டார், போய்விட்டார், அது எதில் பிரதிபலிக்கணும்? இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஐயோ அவரை விருந்தோம்பல் எப்படியெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை. எனக்கு எத்தனை வகை சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு, நான் வரும்போது என்கிட்ட இருந்து எதெல்லாம் உருவிட்டு விட்டாங்கிறது ரொம்ப முக்கியமானது. கையில் கிடக்கிற செயின் அது இதெல்லாம் விட்டாங்க. சரி, நீங்கள் அமெரிக்கா இந்தியா உறவு இருக்கு இல்லையா, அது எப்போதுமே அமெரிக்காவினுடைய வர்த்தக நலன் சார்ந்ததாக தான் இருக்கும். அது இரு நாடு வர்த்தக நலன் கூட சொல்ல முடியாது. அமெரிக்காவினுடைய வர்த்தக நலன், நம்ம நாட்டுக்கும் சில நலன் இருக்கு, ஆனால் அவங்களுடைய நலனை முன்னிறுத்தி மட்டும்தான் அவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க. பட் அது நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அது மிக அதிகமாக மாறிச்சு. ஏன்னா இவங்க அரசியல்வாதிகள் பொதுவாக எல்லாரும் அமைச்சர் பிரதமர்னா எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சிருக்கணுமா என்ன? அது அவசியம் கிடையாது. ஆனால் எல்லா திறமசாலிகிட்ட இருந்தும் நீங்கள் இன்புட்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ணுவீங்க. இவர் அதை பண்ண மாட்டார். ஸோ இந்த காரணங்கள்னால நம்ம இழந்த பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. லேட்டஸ்டாக என்னென்னா, இவர் இந்த முறை வெற்றி பெற்ற பிறகு அமெரிக்காவுக்கு போனார். ட்ரேடு சம்மந்தமாக அவர் அப்போ தான் ஆரம்பிச்சிட்ட போது ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு நாங்கள் டேரிஃபை குறைக்கிறோன்னு இங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அவர் அங்கே போனார். எனவே அமெரிக்காவுக்கு சப்சர்வியண்ட்டாக பிஜேபி கவர்மெண்ட் இந்த காலம் முழுவதும் இருந்திருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் இளைய பங்காளி அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அமெரிக்காவின் இளைய பங்காளியாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. அடுத்து நீங்கள் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்டுக்கு வரும். இந்த வார்த்தையை மன்மோகன் சிங் சில நடவடிக்கைகள் எடுத்தாது, அது அமெரிக்காவுக்கும் ஆதரவாக இருந்தது, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஆனால் எந்த காலத்துலையும் நாங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதில்லை அவருக்கு எதிராக. ஏன்னா நீங்கள் அந்த சமயத்தில் கிளின்டன் 2000 இந்தியாவுக்கு வந்தார். அதில் 2 பேர் வெளுத்து தள்ளினாங்க. ஒன்று, அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, காஷ்மீர் அணு ஆயுதத்துக்கான ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக இருக்குது காஷ்மீர் பிரச்சனை என்று சொன்னார்.
அப்புறம் இந்த துணைக்கண்டமே, இந்திய துணைக்கண்டமே ஒரு ஒட்டுமொத்த ஆசிய பிரதேசத்திற்குமான ஒரு டேஞ்சரஸ் பிளேஸாக இருக்குன்னாரு. அவர் ஆர்கே நாராயணன் அவருக்கு விருந்து கொடுக்கும்போது அவரை வச்சுக்கிட்டே சொல்லிட்டார், நாங்கள் உலகுக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறோம், முதலில் அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறோம். எனவே நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் ஏதாவது இருந்தால் அங்கே இருக்கும். அப்போது வாஜ்பாய் தான் பிரதமர். அவர் அந்த முடிகிற போது 2 பேரும் ஜாயிண்ட் ப்ரெஸ் மீட். அதில் வாஜ்பாய் சொல்லும்போது பிரசிடெண்ட் இப்போ அவருடைய பயணம்லாம் முடிஞ்ச பிறகு இந்த துணைக்கண்டம் என்பது எவ்வளவு அமைதியானது, அமைதியை விரும்புகிறது என்று புரிந்திருப்பார் என்று மறைமுகமாக சொன்னார். பிரசிடென்ட் நாராயணன் பேசின ஒன்று வாஷிங்டன் போஸ்ட் என்ன எழுதுச்சுன்னா, கிளின்டனை இந்திய குடியரசுத் தலைவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவர் எதிர்த்து சொல்லிட்டாரு. ஆமாம், அந்த 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 கட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் கிளின்டன் வந்தபோது, கிளின்டன் இல்லை, ஒபாமா ஒரு தடவை வந்தபோது அவர் இந்த கோல்டன் புக்குன்னு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வச்சுருப்பாங்க. அதில் இந்த டிக்னிட்டரிஸ் எல்லாம் எழுதுவாங்க. அதில் அவங்க எல்லாம் எழுதும்போது இவர் கிளின்டன் என்ன எழுதியிருப்பார்னா, உலகின் மிக பழமையான ஜனநாயகத்திடமிருந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு எனது வாழ்த்துக்கள். அதுதான் அவர் அதில் எழுதினது. சீதாராம் அப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், ராஜ்யசபா மெம்பராக இருந்தார். அப்புறம் இவர் என்ன எழுதியிருக்காருன்னு எல்லாரும் தான் பார்ப்பாங்கள்ல, எம்பிக்கள் பார்த்து. சாயங்காலம் விருந்து நடக்கும்போது எல்லாரும் இருக்கும்போது சீதாராம் என்ன சொல்லிட்டாரு, மிஸ்டர் பிரசிடென்ட், யூ ஆர் ராங். நாங்கள் ஜனநாயகமாக பிறக்கும்போதே 47லேயே நாங்கள் எல்லாத்துக்கும் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமையை கொடுத்துட்டோம். நீங்கள் பிறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் தான் உங்கள் ஊரில் பெண்களுக்கு வாக்குரிமையை கொடுக்க ஆரம்பிச்சிங்க. எனவே நாங்கள் பெரிய ஜனநாயகம்ங்கிறது உண்மை, ஆனால் நீங்கள் பழைய ஜனநாயகம், ரொம்ப மூத்த ஜனநாயகம்னு சொல்கிறது தப்பு. அப்படி இப்படி இதை சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மட்டும் இல்லை, ஒரு தைரியம். நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களின் பிரதிநிதி என்று வருகிற போது தான் அதுக்கு அந்த கட்ஸ் வருது. இப்போ நேற்று ஜனாதிபதி இதுக்கெல்லாம் பதில் கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கிட்டோன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருந்தார்ல, அதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8.5 மக்களின் பிரதிநிதி, 8.5 கோடி மக்களின் பிரதிநிதி என்கிற அந்த கட்ஸ் அது உங்களுக்கு இல்லை. அதனால தான் நீங்கள் 2 விதமாக பார்க்கணும். ஒன்று ட்ரம்ப், ஒன்றும் இந்த 2 நாக்கில் சனிம்பாங்கல்ல, அவருக்கு நாக்கில் சனி இல்லை, திமிரு மொத்தமும் நாக்கில் இருக்கும். போகிற போக்கில் எதை வேணாலும் பேசுறது அப்படிங்கிறத அவர் வச்சுருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவர் திடீர்னு ஜெலன்ஸ்கி உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வராரு, பேச்சுவார்த்தைக்கு வராரு. அவர்கிட்ட கையை நீட்டி காலை நீட்டி பேசி, நீ போர் நிறுத்தம் பத்திரிக்கையாளர் முன்னாடி வச்சு ஒரு காலேஜ் பையனை ராகிங் பண்ண மாதிரி ராகிங் பண்ணாங்க. அவர் காலேஜ் பையன் மாதிரி தான் இருப்பார். அவர் யாரு, ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொன்னார். திடீர்னு ஒரு நாள் ரேர் மினரல்ஸ் எல்லாம் தாரேன், அரிய வகை கனிமங்களை தாரேன்னு சொன்னோன்னா, சரி அதுவரை போரை நிறுத்துன்னு சொன்னவர், நீ போருக்கு போ, உனக்கு விமானம் தாரேன், உனக்கு காசு தாரேன், உனக்கு ஆயுதங்கள் தாரேன்னு சொல்லிட்டார். இது அவருடைய இந்த மாதிரி. அதே போல் காஷ்மீர் பிரச்சனை 1000 ஆண்டு பிரச்சனைன்னு அப்படி ரொம்ப வரலாறு தெரிஞ்சவர் மாதிரி எதையாவது சொல்லிட்டு போகிறது, இப்படியெல்லாம் பேசுவார். அது ஒரு பக்கம். ஆனால் ஆல்வேஸ் ஹி மீன்ஸ் பிஸ்னஸ். அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். பிஸ்னஸ் அது அவருடைய பிஸ்னஸ் மட்டும் நான் சொல்லலை. அமெரிக்க முதலாளிகளினுடைய வர்த்தக நலன் என்பதில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு 2 வார்த்தையை பாருங்களேன். நான் அடுத்து மோடிக்கு வரேன். மோடி என்ன சொன்னார், போரும் வியாபாரமும், வார் அண்ட் ட்ரேட் cannot go together அப்படின்னு இவர் சொன்னார். அதைத்தான் அவரும் சொன்னார். ஆனால் 2 பேருக்கு என்னன்னா, அவருக்கு ட்ரேடு முக்கியம், இவருக்கு வார் முக்கியம். 2 எப்படி ஒன்றா போக முடியும்? அது வியாபாரம் முக்கியம்ல, போரை நிறுத்துன்னு அவர் சொன்னார். நான் போர் தொடுத்தேன்னா உன்னோட வியாபாரமும்
தனியாக பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் வியாபார நலன் தான் மேலோங்கி நிற்கிறது. பட் அப்படி சொல்லும்போது நீங்கள் சில இடங்களில் நரேந்திர மோடி கடந்த காலத்தில் உலகத்தில் எந்த ஒரு விவரம் புரிந்த ஆளும் என்ன சொல்ல மாட்டார்னா, இன்னொரு நாள் ஊருக்கு போய் இந்த முறை ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க மாட்டார். அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படி பேசலாமா நீங்கள்? ஸோ நீங்கள் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. அவர் இதை பற்றிலாம் கவலைப்படல. அவருக்கு நியாயம், தர்மம், நாகரிகம் இது எல்லாமே என்னவா இருக்கும்? பிஸ்னஸ் தான். நண்பர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா ட்ரம்ப்புமே காமிச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் அவர் பிரசிடென்டா இருந்தப்போ ஹவுடி மோடின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டன் தான் நடத்தினாங்க. இங்க ட்ரம்ப் வச்சு இங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுது. அதுக்கப்புறம் இப்ப பொறுப்பேற்ற பிறகும் முதல் முறையாக அங்க போனாரு. ரெண்டு பேருமே ஒரு நண்பர் இமேஜ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. நண்பரை சந்திக்க போறதுக்கு முன்னால நீங்க இதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் நீங்க பெருசா பார்க்காதீங்க. சரி, நவாஸ் ஷெரீஃபுக்கு பிறந்த நாள்னா அவங்க அம்மாவுக்கு கொண்டு போய் சேலை கொடுக்கறது. ஜோ பைடனுக்கு சந்திக்க போற போது தெரியுமா உங்களுக்கு, ஜோ பைடன் மனைவிக்கு வந்த விலையுயர்ந்த பொருட்கள்லேயே அதிக விலையுயர்ந்த பொருளை கொடுத்தது யாரு? நம்ம நரேந்திர மோடி தான். அதை விட அந்த நாட்டு முதலாளிகளுக்கு கொடுத்ததெல்லாம் ஹார்லி டேவிட்சன் பைக்கு. எனவே இந்த ப்ளசன்ட்ரீஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் மயங்கிடக்கூடாது. பேசிக்காக உங்களுக்கு என்ன விட்டு கொடுத்தார்? இட்ஸ் நாட் த கேஸ். எதுவுமே பண்ணலை. இதெல்லாம் சேர்ந்து தான் இவங்க. அப்புறம் இன்னொன்று, இவங்களுக்கு நம்ம தேவையில்லாமல் சீனாவோட, அதாவது சீனாவோட நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. நமக்கு பக்கத்தில் பிரச்சனை இல்லாத நாடுன்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நமக்கு மட்டும் பல நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச எல்லை எல்லாரும் ஒத்துக்கொண்டதா சர்வதேச எல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நமக்கு 3 எல்லை இருக்குது எல்லை பகுதியில். ஒன்று சர்வதேச எல்லை, இன்னொன்று லைன் ஆஃப் கண்ட்ரோல், இன்னொன்று லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். உங்களோட நட்போட இருக்குது யார்? ஆப்கானிஸ்தான் இருக்கா, பாகிஸ்தான் இருக்கா, சைனா இருக்கா, நேபாள் இருக்கா, மியான்மார் இருக்கா, யார் உங்களோட, பங்களாதேஷ் இருக்கா, யார் உங்களோட நட்புடன் இருக்கா? இதனால தான் ஒரு முறை அவர் என்ன சொன்னார், வாஜ்பாய் வந்து, நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் யார் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் உங்கள் பக்கத்து நாடு எதுன்னு நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எனவே யூ ஹாவ் டு டீல் வித் தம் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்தியா இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் நமக்கு எதிர், சைனாவும் நமக்கு எதிர் பிரதானமாக. எனவே நாம் வந்து அமெரிக்காவை இப்படி வச்சோம். ஆனால் அமெரிக்கா எந்த காலத்தையும் பாகிஸ்தானுக்கு எதிராக இருந்ததே கிடையாது. இப்போ பின்லேடன் விஷயத்தில் 2 பேருக்கும் முரண்பாடு வந்ததுங்கிறதெல்லாம் வேற. அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் இதெல்லாம் பண்ணல. இந்த பீரியடில் கூட அவர்கள் தீவிரவாதத்தை வளர்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட யார் சொல்லல? ட்ரம்ப் ஒரு வார்த்தை கூட சொல்லல பாகிஸ்தான் அரசாங்கத்தை பற்றி. ஸோ அவங்களுக்கு வேற ஒரு தேவை இருக்கு, நமக்கு ஒரு வேற தேவை இருக்கு. இதெல்லாம் அதில் இருக்கக்கூடியது. ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் உலகத்தின் எந்த மூலையிலும் உலகத்திலேயே பெரிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை மாதிரியான ஒரு நாடு, 140 கோடி மக்கள், அவங்க இயல்பிலேயே ஒரு சுயமரியாதை கொண்டவர்கள். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நாட்டின் இறையாண்மையில் மிக மிக பெருமிதம் உண்டு. அந்த நாடு பக்கத்தில் இருக்கிற நாட்டோடு சண்டை நிறுத்தம் செய்து கொண்டது என்பதை நீங்கள் ட்ரம்ப் சொல்றதுக்கு பேர் என்னது? நம்மளை மதிக்கலைன்னு அர்த்தம். நீ வேணா 140 கோடி பேரும் சேர்ந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கோ, ஆனால் நான் சொல்ற மாதிரி தான் உங்க ஆள் பண்ணாரு. 48 மணி நேரம் என்னோட வைஸ் பிரசிடென்ட் பேசியிருக்காரு என்று அவர் சொல்றார். இதுவரையிலும் இந்தியா 1947 இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்ற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது எங்களுடைய உரிமை, விட்டு கொடுக்க மாட்டோம், 3வது நபர் யாரையும் அதில் தலையிட அனுமதிக்க மாட்டோம். அவர் அது 1000 காலத்து பிரச்சனை, நான் பேசுறேன்றார். 3வது விஷயம், நீங்க வந்து நான் 2 பேர்ட்டையும் சத்தம் போட்டேன், உங்களோட நீங்க என்னோட வியாபாரம் பண்ணணுமா இல்லையான்னு கேட்டேன், 2 பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு இவர் பேசுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால அவர் பேசுறாரு. இவர் பேசுறதுக்கு இல்லை, இவர் பேசி எடிட் பண்ணி ஒளிபரப்பப்பட்ட அந்த பேச்சுக்கு முன்னதாக அவர் வந்து பேசுறாரு. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானம், தலைக்குடிவு. அதை விட இதை பற்றி இதுவரை மூச்சு கூட விடாமல் இருப்பது மிகப்பெரிய, இப்படி ஒரு
கோழைத்தனமான ஒரு அரசாங்கத்தை பிரதமரை எதிர்க்குமாற நீங்க பார்த்துருக்கீங்க. எந்த விவகாரத்திலையுமே வாய் திறக்காம இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே ஒரு பக்கம், ஆபரேஷன் சிந்தூர் பண்ணிட்டாங்க, மோடி பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அடிக்கிறது வெயிட் பண்றாரு, பண்ணிட்டாரு அப்படின்னு அவரை கொண்டாடக்கூடியவர்கள் இருக்காங்க. இந்த விவகாரத்துல நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து நான் பேசினேன், பிசினஸை கட் பண்ணிடுவேன்னு சொன்னேன், போற நிறுத்திட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு இவர் அங்க போறாரு. இந்த டைம்ல தான் இந்தியர்கள் வந்து விலங்கிடப்பட்டு கை கால்கள்ல ரொம்ப ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் இமிகிரன்ஸை வந்து வெளியே அனுப்புறாங்க. இப்படி நிறைய அக்கேஷன்ல தொடர்ச்சியாக இந்தியர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் அது குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பதிலும் கிடையாதுன்ற இந்த பார்வையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எது குறித்தும் எனக்கு நான் வந்து வாய் திறக்க மாட்டேன். ட்ரம்ப் குறித்தோ அமெரிக்கா குறித்தோ எனக்கு வந்து எந்த ஒரு கருத்துமே இல்லை. இந்த இன்ஃபேக்ட் இந்த இப்போ சொன்ன அந்த ஆப்பிள் விஷயம் கூட எடுத்துக்கலாம். நீங்க எதுக்கு இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்றீங்க? இந்தியாவை டெவலப் பண்ணணும்னா போய் நீங்க இந்தியாவில் உற்பத்தி பண்ணுங்க, எங்க ஊர்ல பண்ணணும்னா நீங்க எங்க ஊர்ல தான் பண்ணணும், டிம் குக்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவை லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. பட் இது குறித்து எந்த பிரச்சனையுமே இல்லாம இதை எதிர்த்து அர்னாப் கோஸ்வாமி பேசிட்டா உடனே அர்னாப் கோஸ்வாமியை வீடியோ அவர் தூக்கிடுறாரு, தூக்க வைக்கப்படுறாரு. கங்கனா ராணாவத் பேசிட்டா அவங்களுடைய அந்த ட்வீட் வந்து தூக்க வைக்கப்படுது. மற்றபடி அந்த கட்சியோ பிரதமரோ இது குறித்து எதுவுமே பேசாம இருக்காங்க அப்படின்னா அப்படி என்ன உங்களுக்கு பயம் அல்லது அச்சம்? ஏன் வாய் திறக்க மறுக்கிறாங்க? இந்திய முதலாளிகளுடைய நலன் அடங்கியிருக்கு. இப்போ நீங்க பேசுனதுல ஒன்று விட்டுட்டீங்க, எனக்கு ஞாபகம் இருந்து நீங்க விட்ட ஒன்று, ஜீரோ டேரிஃப். என்ன அக்கிரமம்? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியாவில் ஒரு அரசாங்கம் இருக்கா? இந்தியா உண்மையிலேயே இறையாண்மையோடு இருக்கா? நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் சண்டை நிறுத்தம் பண்ண சொல்லிட்டேன். காஷ்மீர் விவகாரத்தை நான் தீர்த்து வைப்பேன், ஜீரோ டேரிஃப். டிம் குக்கு நீ அங்கே போகிறதுனா அங்கேயே போய்க்கோ, இங்கெல்லாம் வந்து ஒன்றும் இருக்க முடியாது. அப்புறம் நான் ரெண்டு பேர்ட்டையும் ஒரு போடு போட்டேன், நீ வந்து ஒழுங்கா இல்லைன்னா உன்னோட வர்த்தகம் செய்ய மாட்டேன்னு. எத்தனை விஷயங்கள். ஏன் இப்படி இருக்காங்கன்னா, இந்திய முதலாளிகள் இப்போது அமெரிக்காவை பகைத்து கொள்வதற்கு தயாராக இல்லை. எஸ்பெஷலி அதானி மீதான வழக்கு தற்காலிகமாக அவங்க ஒத்தி போட்டு வச்சிருக்காங்க. நரேந்திர மோடிக்கு இந்திய நாட்டினுடைய நலனை விட அதானியோட நலன் மிக மிக முக்கியமானது. அப்புறம் ரெண்டாவது, இவங்களுக்கு இந்த இறையாண்மை, தேசபக்தி, எங்கள் நாட்டின் மீது கை வைத்தால், இதெல்லாம் யார்கிட்ட பேசுவாங்க தெரியுமா? ரொம்ப சாதாரண ஆட்கள்கிட்ட உதார் விடுறதுக்கு பேசுவாங்க. அமெரிக்காவோட அப்படி ஸ்டாண்ட் ஆஃப் வந்த எந்த விஷயத்துலையும் நரேந்திர மோடி பேசுனதே கிடையாது. ஏதாவது வரலாற்றில் நீங்கள் எடுத்து சொல்லி பாருங்க, பெரிய நாடுகளை பார்த்தா பயப்படுறாரு. ஈவன் சீனாவை பார்த்து பயப்படுறாருல, சீனாவுக்கு எதிராக ஒரு வார்த்தையாவது பேசியிருக்காரா? அது திரும்ப திரும்ப ராகுல் காந்தி கேட்குறாரு. சீனா நம்ம இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்களே, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஆக்கிரமிக்கலைன்னு சொல்லலை, ஆக்கிரமிச்சிருக்காங்க நம்ம திரும்ப பிடிப்போன்னு சொல்லலை. அப்போ என்னன்னா, பெரிய நாடுகள் என்றால் இயல்பாகவே இவருக்கு பயம். அதில் அமெரிக்கா என்பது மிக மிக இந்திய முதலாளிகள் நம்புகிற, அதாவது இங்கே தொழில் வரணும் என்று விரும்புகிற பல்வேறு நடவடிக்கைகளுக்காக இவங்க விரும்புகிற விஷயம் தேவைப்படுதுங்கிறதுனால அமைதியாக இருக்கு. ட்ரம்ப்பை ஆதரிப்பது, ட்ரம்ப்பை எதிர்த்து பேசாமல் இருப்பது ஒரு சாதுரியமான முடிவு. இப்போ சைனா நமக்கு த்ரெட்டா இருக்காங்க, சைனாவை பகைத்து கொள்ள அல்லது சைனாவிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ட்ரம்ப்போட துணை தேவை, அதனால சார் இந்த மாதிரியான மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிக்கணும் அப்படின்னு வலதுசாரிகள் சொன்னாங்கன்னா அதுக்கு உங்களுடைய பதில்? அப்படி வலதுசாரிகள் சொன்னால் அவங்க முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்குத்தான் நம்முடைய உதவி தான் ட்ரம்ப்புக்கு தேவை. நீங்கள் வந்து குவாடுன்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்பில் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா இருக்கு. நீங்கள் வந்து சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், தென் சீன கடல் பிரச்சனையில், அப்புறம் இந்த ட்ரேடில், இது எல்லாத்துலேயும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய சீனாவை அதனுடைய அருகிலேயே இருந்து கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நம்பகமான கூட்டாளியாக அவர்கள் இந்தியாவை பார்க்குறாங்க. நம்பகமான கூட்டாளிங்கிறத அவங்க வேற சென்ஸில் வச்சுருப்பாங்க, அடியாளாக வச்சுக்கிறது அப்படிங்கிற சென்ஸில் பார்த்துருப்பாங்க. எனவே அது அவருடைய உதவி நமக்கு தேவை என்பதை விட நம்முடைய உதவி தான் அவங்களுக்கு தேவை. எனவே சங் பரிவார் என்ன வேணாலும் தான், இந்த 56ன்னு சொன்னாங்கல்ல, உலகம் முழுவதும் அவருக்கு மரியாதை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி இதையும் கொஞ்ச நாள் இது அடிவாங்குவர அதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஏங்க, இந்தியாவில் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணாதேன்னு சொன்னா அவங்க கோவம் வரணுமா இல்லையா? இன்ஃபேக்ட் அவன் போக மாட்டான். டிம் குக் இங்கேருந்து எப்படி போவார்? கண்டிப்பாக போக மாட்டான். அதாவது உங்களுக்கு தெரியுமா, அதாவது இந்தியாவில் ஆப்பிளை பொறுத்தவரை வேல்யூ அடிஷன் என்பது வெறும் 4% தான்.
4% மதிப்பு கூட்டலுக்காக இங்கே என்ன நடக்குது? ஆப்பிள் ஃபோன் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களா? கிடையாது. உங்க முழுக்க முழுக்க இங்கே என்ன பண்ணுறாங்க? அசம்பிளி மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. எனவே ஒட்டுமொத்தமாக அது வந்து வெறும் 4% தான் வேல்யூ அடிஷன். இப்படி ஒன்று போனால் போதும்னு சொல்ல யார் ரெடியாக இருப்பார்? டிம் குக்கு ரெடியாக இருக்க மாட்டார். இந்தியா ரெடியாக இருக்காது. ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது. ட்ரம்ப்புக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ட்ரம்ப்புக்கு இவர் இங்கே விட்டுட்டு அங்கே வந்தால் உள்ளூரில் வேலை வாய்ப்புகள், ஏன்னா அதை சொல்லி தான் அவர் வந்து ஓட்டு கேட்டிருக்காரு. அதை வச்சு தான் அவருடைய அதனால அவர் அதை முயற்சி பண்ணுறார். எனவே இவங்க வந்து அதை எதிர்த்து பேச மாட்டாங்க. ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு எப்போதுமே அவங்கள பார்த்தா ஒரு பயம்தான். யாரு? பிரிட்டிஷ்காரங்களும். இவங்க பழைய பிரிட்டிஷ்காரங்களை பார்த்தாலே பயம் என்பது. சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குது சார். இந்த காலில் விலங்கு போட்டு அமைச்சப்போ குட்டி குட்டி நாடெல்லாம் என்னுடைய அதுக்கு உங்களுக்கு சுயமரியாதை இருக்கணும். சுயமரியாதையோடு இருக்கிற யாராக இருந்தாலும் அது குட்டி நாடா, தனி மனுஷனா, பெரிய மனுஷனா என்பதெல்லாம் பிரச்சனை. என்னுடைய உரிமையில் தலையிடாதே, என்னுடைய அந்த ஆதிபத்திய என் மீது நீ வந்து உன் ஆதிக்கத்தை திணியாய்க்காதேன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சொரணம் வேணும். இல்லைன்னா நீங்க மண்ணு மாதிரி படுத்து கிடந்தீங்கன்னா எல்லாரும் மிதிச்சுட்டு தான் போவான். நீங்க அதை இதையாவது சொல்லியிருக்கணும்ல, ப்ரொட்டஸ்டாவது பண்ணியிருக்கணும்ல. ஏன் என் ஆளு மேல என் கை விலங்கு போட்ட, அது கூடாதுன்னாவும் சொல்லியிருக்கணும்ல. இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க பேசவே இல்லை. ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது? சரி எல்லாத்தையும் விட்டுறேன், அவன் வந்தீங்கன்னா நான் வந்து பிளைனில் கொண்டு போய் விட்டுறேன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. எனவே ஒன்று இவங்க நீங்கள் சங் பரிவார் ஆட்டில் எப்போதும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பவர் இன்னொரு கட்சி கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அமைதியாக பேசுவாங்க. அது பிரிட்டிஷ்காரன் கையில் இருந்தாலும் சரி, இந்திரா காந்தி கையில் இருந்தாலும் சரி. அதாவது ஜூலை 7 அந்த வாக்கில் 2000 எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்டதனுடைய 25ஆம் ஆண்டு ஒட்டி சுப்பிரமணியன் சாமி அன்லேர்ன்ட் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார். ஆக்சுவலாக அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பிடிச்சி எமர்ஜென்சியில் உள்ளே போட்டாங்க. இந்திரா காந்திக்கு நாங்கள் 20 அம்ச திட்டத்தை ஆதரிக்கிறோம், எமர்ஜென்சியை ஆதரிக்கிறோம், நாங்கள் இதை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டோம், எங்களை வெளியே விடுங்கன்னு 3 கடிதம் எழுதியிருக்காங்க. 3 கடிதம் யாரு? ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த தேவரஸ் எழுதியிருக்கார். தேவரஸ். எனவே அவங்க இந்த வெளியில் இப்போ பேசுகிறாங்கல்ல, தலையை செய்விடுவோம், அதை செய்விடுவோம். இவங்க எவ்வளோ பயந்தாங்கொழின்னு நினைக்கிறீங்க? நான் இப்போவே சொல்கிறேன். அதாவது போர் வந்துருச்சு. இந்தியாவில் இந்த நேரத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. எனவே என்னென்னா, நம்ம செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லுவோம். எந்த நாட்டிலையாவது போர் நடக்கும்போது இராணுவத்தினர் இந்தியா எவ்வளவு மதச்சார்பற்ற நாடு தெரியுமா, அல்லது எங்கள் நாடு ஜனநாயக நாடு தெரியுமான்னு எவனும் பேச மாட்டான். எங்கள் வி ஆர் த மைட்டி ஃபோர்ஸ், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த அம்மா இருக்காங்களா, சோஃபியா குரேஷி, அவங்கள வச்சு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்த இராணுவத்தில் அதனுடைய பிரதிபலிப்பே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் 4 நாள் கழித்து அந்த அம்மாவை திட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பயம் ஒரு பக்கம். ஏன்னா இவங்க போய் மதச்சார்பற்ற நாடுன்னு அங்கே உட்காந்து பேசுனா ஓட்டு கிடைக்காம போனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். அப்போ ஆனால் சொல்லாமல் இருந்துட்டா, அது இந்தியாவுக்குள்ளே எதுவும் அண்ட்ரஸ்ட் வந்துட்டா என்ன பண்ணுறது? எனவே அவங்கள வச்சு சொல்கிறது. இப்போ சண்டை நிறுத்தம் முடிஞ்ச உடனே இது பாகிஸ்தானின் சகோதரியை வச்சே அவங்க அடித்தோம். நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வயோமிகா சிங்கையுமே அவங்க அவ்வளவு ஈஸியாக ஏற்றுக்கலை. அது அவங்களுக்கு தலித் பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா வந்து இந்நேரம் அடி வெளுத்துருப்பாங்க அந்த அம்மாவை. அவங்க யாரை விட்டு வச்சாங்க? இவங்க ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து அந்த அம்மா ஹிமான்சி நர்வால், இது இவர மாட்டீங்க முக்கியமா விக்ரம் மிஸ்ரிக்கு நான் அப்புறம் வரேன். இந்த அம்மா ரொம்ப சாதாரணம். அவங்க உட்கார்ந்துருந்த அந்த நிலைமை இருக்கு இல்லையா, 1 வாரமே ஆன கல்யாணம் ஆகி முடிஞ்ச அந்த கணவன் அவன் இறந்து கிடக்கிறான். அவன் பாடிக்கு பக்கத்தில் தான் இருக்கிற உணர்வே கூட இல்லாமல் அந்த அம்மா உட்கார்ந்துருந்த அந்த புகைப்படம் தான் உலகம் முழுவதும். நீங்கள் எப்படி பொள்ளாச்சி விஷயத்தில் அடிக்காதீங்கண்ணா, கலட்டிடுறேண்ணா அப்படிங்கிற அந்த குரல் இருக்கு பார்த்தீங்களா,
உங்களை அசைச்சது மாதிரி இந்த ஃபோட்டோ அசைச்சது. அவங்க என்ன சொன்னாங்க, வேற ஒன்றுமே சொல்லலை, யாரையும் குறை சொல்ல. ரைட்டுங்க, தீவிரவாதிகளை சொல்லுங்க, ஆனால் அதை வச்சுக்கிட்டு காஷ்மீரிகளையும் இஸ்லாமியர்களையும் இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. நைட்லாம் போய் காஷ்மீரி ஹாஸ்டலில் ஜேஎன்யூவில் இப்படிலாம் பண்ணுவாங்க. இவ்வளோ கேவலமாக எழுதுனவங்க. இதெல்லாம் எப்போ இவங்க பண்ணுவாங்க தெரியுமா? பவரில் இருந்தால் தான். அதே போல் விக்ரம் மிஸ்ரி நீங்கள் ஜஸ்ட் பிரீஃப் தான் பண்ணார், என்ன நடந்துச்சு இல்லை அவங்க எப்படி எதுக்கெல்லாம் சரியான இதை பண்ணுவாங்கன்னா, விக்ரம் மிஸ்ரி பிரீஃப் பண்ணுறாரு. ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். இவங்க தான் என்ன நம்ம நாஞ்சில் சம்பத் சொல்கிறது மாதிரி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. நாஞ்சில் சம்பத் நல்லா சொல்லுவார், இவங்க என்னடா விளையாட்டை போர் மாதிரி நடத்துகிறாங்க, போரை விளையாட்டு மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். கிரிக்கெட்னா அப்படியே ஏதோ ஒரு போர் நடக்கிறோம், அது ஒரு விளையாட்டு. பட் போர் என்றால் உலகத்தில் நடந்த பெரும்பாலான போர்களில் கொல்லப்பட்டவர்கள் ஆயுதப்படையினர் கிடையாது, சாதாரண மக்கள் தான். ஏதோ போர்னா இந்த 2 ஆயுதப்படையும் எதிரெதிரால நின்று சண்டை போட்டுக்குவாங்கன்னு இவன் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியுமா, நம்ம ஒரு போரை அனுபவிச்சதே இல்லை, அதனால நமக்கு தெரியாது. வீடுகளை விட்டு ஓடணும், வீட்டிலே இருந்தாலும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பதுங்குகுழி மாதிரியான இடத்துல இருக்கணும். யாரோ ஒருத்தர் இப்போ சமீபத்தில் ஒரு கவிதை எழுதியிருந்தார், நான் பார்த்தேன். போர் என்றால் முதல் கொண்டு சோற்று தட்டில் விழும். இவ்வளோ பெரிய அவலம் தெரியுமா? நீங்கள் கை குழந்தை இழுத்துக்கிட்டு உயிருக்காக ஓடுகிற போது அது பசியால் அலறுவதும், நீங்கள் உயிருக்கு அதுக்கு உயிர் பயம் இருக்காது, ஆனால் உங்களுக்கு உயிர் பயம் இருக்கும். ஒரு தாய் தன் பசியோடு இருக்கிற குழந்தையை கையை பிடித்து இழுத்து கொண்டு அல்லது தன் தோளில் போட்டுக்கொண்டு ஓடுகிற அந்த அவலம் இருக்குல்ல, அதை நம்ம அனுபவிச்சதே கிடையாது. அதனால ரொம்ப கேஷுவலாக நம்ம பேசிட்டோம். பட் என்ன பிரச்சனைனா, இவங்க பாகிஸ்தான் தரைமட்டமாகிவிடும், புல் பூண்டு முளைக்காது, அடித்த அடியில் பாகிஸ்தான் தலை உருண்டது, 6 சிக்ஸர் அடித்தது மாதிரி போச்சு. என்ன தமிழ்நாட்டில் நான் அந்த டிவி பார்த்தேன் அன்னைக்கு, ஒரு விவாதத்துக்கு அன்னைக்கு ஒரு டிவியில் கேட்டிருந்தேன். ஐயோ, அவனே 300 இந்திய இராணுவமே என்ன சொல்லுது, 300லேருந்து 400 ட்ரோன் வந்தது, அது எல்லாத்தையும் வீழ்த்திட்டாங்க. நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, 500க்கு மேற்பட்ட ட்ரோன்களைன்னு இவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நான் ட்ரோனு ஸ்பேமாக தான் அனுப்புனேன், வெறும் 1 லட்ச ரூபா ட்ரோனை அனுப்புனேன். அதாவது என்னன்னா, அந்த ட்ரோனெல்லாம் அனுப்பி உன்னோட சக்தியெல்லாம் விரயம் பண்ணிட்டு நான் அடுத்து அடிக்கிறதுக்காக இருக்கிறேன்னு அவன் சொல்கிறான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எனவே நீங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு அதிகாரம் இருந்தால் இப்படி பண்ணுவாங்க. இந்த பின்னணியில் தான் இது ஒன்றும் எவனும் அழியலை, நம்ம சைட்லேயும் நிறைய சேதாரம் இருக்குது. இந்த நேரத்தில் சண்டை நிறுத்தம்னு சொன்ன உடனே யார் மேலேயாவது திருப்பி விடணும்ல. நரேந்திர மோடி மேலே சொல்ல முடியாது, ராஜ்நாத் மேலே சொல்ல முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அப்படியே விக்ரம் மிஸ்ரி மேலே. நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் தெரியுமா, ஏதோ ஒரு அதிகாரின்னு நினைப்பாங்க. இது அவர் பேர் என்ன, மார்க்கோ ரூபியாவா, அவர் என்ன சொல்கிறாரு, 48 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த நாள் நரேந்திர மோடி பாகிஸ்தான் பிரதமர் மந்திரி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர், அதே போல் அவங்க கவுண்டர் பார்ட், அதே போல் நம்ம ஊரினுடைய அஜித் தோவல், அந்த ஊரினுடைய முப்படைகளின் தளபதி, எல்லாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தினேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இல்லைன்னு ஒன்றும் சொல்லலையே. சரி, ப்ராப்ளம் என்னன்னா, அதனால தான் நான் சொல்கிறேன், இவர்களிடம் அதிகாரம் இருந்தால் ஒரு விதமாக ஆட்டம் போடுவாங்க. அதிகாரம் வேற ஒரு ஆள்கிட்ட இருந்தது, அவங்க லேசாக பகிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அது பிரிட்டிஷ்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, அல்லது 2 நாட்டு யுத்தமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பவ்யமாக போவாங்க. இந்த பவ்யமாக போகிறத மறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறது, ஜானகிராமன் ஒரு கதையில் எழுதியிருப்பார். தீஜா ஒருத்தர் திண்ணை வீராவா ஏதோ ஒரு ரயில்வே கேட் முன்னால் உட்காந்துக்கிட்டு போகிற வாரம் எல்லாத்தையும் நல்ல உடம்பு ஆகு, நம்ம 56 இன்ச்சு மாதிரி, ஆனால் உண்மையிலே 56 இன்ச்சு. அவருக்கு காசு கொடுத்துட்டு போடா அப்படின்பாரு. கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா வந்தேன் அப்படின்னு அருவாள் எடுத்து காமிச்சாரு, எல்லாரும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒருத்த மட்டும் எடுக்கிறது பிச்சை, இதில் வாங்கிட்டு போயா அப்படின்றோம். இவர் ஏய் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பாரு, தவிர வரமாட்டார். ஏன்னா இவர் காலு கீழே இது இல்லை. அது மாதிரி நரேந்திர மோடி இதுவரை வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தார். 2 பேரும் வா அப்படின்னு சொன்ன பிறகு அவரால் எந்திரிக்க முடியல.
ஒன்று ட்ரம்ப்பு வந்து நீங்கள் வா, தைரியம் இருந்தால் வான்னு ஒரு முறை அல்ல 4 முறை சொல்லியிருக்கார். இது வெறும் நரேந்திர மோடியோட கௌரவம் குறித்த பிரச்சனை இல்லை, 140 கோடி மக்களுடைய பிரச்சனை. ஒரு மிகப்பெரிய கோழைகளாக இந்திய அரசு இந்த காலத்தில் தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய இறையாண்மையை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள். இது அவங்களோட பிரச்சனை இல்லையா, அவங்க சொந்த பிரச்சனை இல்லையா, அவங்க கட்சி பிரச்சனை இல்லையா, இது நம்முடைய இறையாண்மை குறித்த பிரச்சனை. பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய தைரியம் அப்படின்றது எந்த அளவில் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி. மற்றவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.